கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திலே நாம் கடந்து போகிறதில் மிகவும் மகிழ்ச்சி. ஜனவரி மாதம் முதல் இதுவரையிலும் கர்த்தர் அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி வந்தார், ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் மாறி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாம் மாறி போகக்கூடிய வாழ்க்கை. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள், இந்த வானம் பூமி மனிதர்கள் எல்லாம் மாறி போவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 11:29 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்கள் மாறுவதில்லை. தேவனுடைய கிருபை வரங்கள் மாறுகிறதில்லை. அவருடைய அழைத்த அழைப்பு, உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, உங்கள் மேல் வைத்திருக்கிற வரங்கள், உங்களை அழைத்த அழைப்பு மாறுவதில்லை. ஆமென். அந்த காரியங்கள் மாறுவதே இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கல, ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து கண்ணீர்கள், தொடர்ந்து வியாபாரத்துல, நான் செய்கிற தொழிலிலே, நான் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல எல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் மறந்துட்டாரோ, என்னை மறந்துட்டாரு. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், இல்ல தாய் தகப்பன்மார்களே, இல்ல குழந்தைகளே, ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. அடுத்தது வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மறக்காததுனாலே ஒரு காரியம், மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாவதில்லை. ஆண்டவர் மாறாததுனாலே நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நாம் அழிந்து போவது கிடையாது, நாம் அழிந்து போவதில்லை. காரணம், வியாதி மூலமாகவோ எந்த சூழ்நிலை மூலமாகவோ நம்மை அழிக்க முடியாது. நமக்கு விரோதமாக என்னென்ன பிரச்சனை வரலாம், வேலை ஸ்தலங்களில் வரலாம், வியாதி வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், பல காரியங்கள் வரலாம். ஆனால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நெருங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்கள், அவர்கள் மாறினாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருந்தாங்க, கூட இருந்து அவர்களோடு கூட இருந்தாங்க. ஆனால் அவரை கைது செய்ய வரும் பொழுது எல்லாரும் ஓடிவிட்டாங்க. ஒரு சீசன் மறுதளித்து விட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து, என்னுடைய சீசர்கள் எல்லாரும் அவங்க மாறிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால நான் அவர்களை விட்டு நான் கடந்து செல்கிறேன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து சீசர்களை தேடி சென்றார். தேடி சென்று அவரிடத்துல அன்பை காண்பித்தார். சீமோனை பார்த்து சொல்லுகிறார், சீமோன் பேதுருவே, என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி அன்பை காண்பித்தார். உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற அன்பு மாறாதது. நீங்களும் உங்களுடைய அன்பை ஆண்டவரிடத்துல காண்பிக்கிறதுல மாறாதவர்களாயிருங்க. ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற எல்லா ஊழியங்கள், ஆண்டவரிடத்துல காண்பிக்கிற அந்த ஜெபம், ஆண்டவரிடத்தில் வேதத்தை வாசிக்கிறதுல, தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுல, ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறதுல மாறாத நிலைமையில் இருங்க, மாறாதவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, நீர் எங்களிடத்துல நீர் மாறுகிறதில்லை. வானம் பூமி எல்லாம் மாறலாம், ஆனால் நீர் மாறுகிற தேவன் அல்ல, நீர் மாறுகிற தேவன் அல்ல. பல சூழ்நிலைகளில் நாங்கள் மாறி உங்களை விட்டு தூரம் இருக்கிற ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை அணைத்துக்கொள்ள ஆவலா இருக்கிறீர். கண்ணீர், கவலை, பாடு, பிரச்சனை, இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போய்விட்டோம். எங்களை அணைத்துக் கொள்ளும், எங்களை அணைத்துக் கொள்ளும், உங்களுடைய அன்புல மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்